ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேழ்கீரை எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். கேழ்கீரை ரொம்ப அயன் நிறைஞ்ச ஒரு சத்தான பொருள். அதை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அரைக்கட்டு கேழ்கீரை எடுத்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்து கழுவி அலசி வச்சுக்கணும். நல்லா 2 டைம் நல்லா கழுவி வச்சுட்டு அப்புறம் கேழ்கீரையை நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். 2-3 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதை வந்து கடைசியாக வதக்கி தாளித்து கொட்டுறதுக்காக அதுக்கு சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உளுந்து கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், வடகம் இல்லாதவங்க கடுகு கூட ஆட் பண்ணிக்கலாம். வடகம் இல்லை கடுகு சிறிதளவு, அதெல்லாம் தாளிக்கிறதுக்காக அது கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு 4-5 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து காரம் மீடியமாக தான் சாப்பிடுவோம், அதனால் 6 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிறிதளவு புளி, சும்மா சின்ன ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு வந்து நம்ம ஒரு பூண்டு ஃபுல் பூண்டு போடலாம். நம்ம எந்த அளவுக்கு பூண்டு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து 1/2 பூண்டு போட்டிருக்கேன். எனக்கு பெரிய பெரிய பல்லாக இருக்கனால நான் கொஞ்சம் 1/2 பூண்டு போட்டுக்கிட்டேன். ஒரு 2-3 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது நல்லா முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 to 5 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற யூஸ் பண்ணியும் கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி மிக்சியில் ஒரு 2 சுற்று போட்டு சுட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இது குக்கர் விசில் போட்டு மூடி வைக்க போகிறோம். இது வந்து நல்லா ஒரு 5 விசில் விட்டு இறக்க போகிறோம். இப்போ வந்து 6 விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சுன்னு பார்க்க போகிறோம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு 2 அடி அடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுடவே நீங்கள் மத்தில் போட்டு நல்லா கடையணும். இது என்ன ஒரு பிரச்சனைனா மத்தில் போட்டு கடையும் போது கொஞ்சம் அதிக நேரம் கடையிற மாதிரி இருக்கும். கீரை சீக்கிரமாக அற விடாது. அதனால் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு 2 அடி அடிச்சுக்கிறோம். இது இப்போ ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாளிக்கிறதுக்கு வேண்டியதை தாளிச்சிடுறோம். தாளித்து ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்குள்ளே இது ஆறிடுச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை எடுத்து வச்சுக்கிறோம். பேனை வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு பேனை லைட்டாக ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து ஆயில் விட்டுக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் விட்டுட்டு இது நல்லா ஆயில் சூடான பிறகு நம்ம வந்து வடகம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், கடுகு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் போடணுன்ற அவசியம் இல்லை, ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நம்ம ஒரு 10 வெந்தயம் வாசனைக்கு போட்டுக்கிட்டால் போதும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தும் கடலைப்பருப்பு 2யும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடுகு ஃபஸ்ட்டு வடகத்தை போட்டுப்போம். வடகம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே அந்த 4-5 வெந்தயத்தை போடுறோம். வெந்தயம் போட்டு நல்லா அதை வெடிச்சோடனே நம்ம என்ன பண்ணும்போது சீரகம் 1/2 டீஸ்பூனும் நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பும் வச்சுட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம்.
இப்போ வந்து வரமிளகா 2 வரமிளகா போட்டு போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். சும்மா வாசனைக்காக தான் நம்ம வந்து வரமிளகா வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக போடுறோம். இப்போ வந்து அது ஃப்ரை ஆனோடனே அந்த வடகம் வாசனைலாம் நல்லா வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், தீர்த்துடக்கூடாது. கொஞ்சம் பத்திரமா மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம், அந்த கீரையை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ண உடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெங்காயம் ஃப்ரை ஆனோடனே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டா நம்ம கேழ்கீரை சாம்பார் ரெடி. இது வந்து சுட சாதத்தை கூட நெய் கொஞ்சம் விட்டு போட்டு செம்மையாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து கீரையை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அரைச்சிட்டு வந்தது இப்போ இது கூட சேர்க்க போகிறோம். பாருங்கள், கீரையை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்து இதுதான். இப்போ நம்ம அந்த கீரையிலேருந்து ஏற்கனவே வடித்து வச்ச தண்ணியை இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற்றி அலசி அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி பழம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லை எனக்கு கெட்டியாக வேணும், நான் கெட்டியாக சாப்பிட ஆசைப்பட்றேன் அப்படின்னாக்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம். மீடியமாக வந்து கொஞ்சம் இந்த தண்ணி பதம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. நான் கீரையை வேக வைக்க யூஸ் பண்ண அந்த தண்ணியை மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணுவேன். இப்போ வந்து இது லைட்டாக ஒரு 2 நிமிஷம் சூடான பிறகு கொஞ்சம் லைட்டாக கொதி வரும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடனா கீரை சாம்பார் ரெடிங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதிக்கும்போது நம்ம வந்து தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு வேணுன்றவங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாம், தூளுப்பு வேணுன்றவங்க தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது, நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணுவேன். இப்போ கரெக்டாக இருக்குது. பட் நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணும்போது உப்பு கம்மியாக இருக்குல்ல, அதுக்காக நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். அதனால கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கேழ்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இது வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கேழ்கீரை சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க.